இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பத்தில் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. மற்றொரு நாட்டினுடைய அதிபதி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். நாங்கள் தினத்தையும் மாதத்தையும் வருடத்தையும் கணக்கிட முடியவில்லை. அதனால் ஏதாவது ஒரு மாதம் வருடம் நிர்ணயித்து இஸ்லாமிய வருடத்தை நாம் தொடங்கினால்தான் சரியாக இருக்கும் என்பதாக கூறி ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார்கள். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சேர்ந்து ஆலோசிக்கின்றார்கள். எப்போது நாம் இந்த இஸ்லாத்தினுடைய வருடப்பிறப்பு, அதாவது ஹிஜ்ரி வருடத்தை ஆரம்பிக்கலாம் என்பதாக பேசிக் கொண்டிருக்கையில் சிலர் கூறினார்கள், பெருமானாருடைய பிறப்பை கொண்டு ஆரம்பிக்கலாம் என்றார்கள். இன்னும் சிலர் பெருமானாருடைய இறப்பை கொண்டு ஆரம்பிக்கலாம் என்றார்கள். இன்னும் சிலர் பெருமானாருக்கு எப்போது நபித்துவம் நுபுவத் வழங்கப்பட்டதோ அந்த வருடத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம் என்றார்கள். இறுதியில் இந்த எந்த கருத்தையும் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. இறுதியாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், நாம் இந்த கருத்தை எல்லாம் எடுத்தால் சரியாக இருக்காது. அதனால்